கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் என்ற 5வது பாகத்தில் உங்களை சந்திக்கையில மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்மளோட இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில புதுசா ஒரு நண்பர் நம்ம கார்த்தி அவர் வந்திருக்காரு. இயேசுவோட நேசிக்கிற பையன். அதுபோல இந்த வீடியோ அநேகர் பார்க்குறீங்க, அநேகர் கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. கண்டிப்பா அந்த மெசேஜ் அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பவும் கூட இன்று தேவ வார்த்தையை நம்ம தாமஸ் கரடி அவர்கள் உங்களோட சொல்லுவார். சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8/4/2025 உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்துருக்களை மிதித்து போடுவார் கர்த்தர். ஒரே பாடல்களை மட்டும் பாடிக்கலாம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் முகத்தை தெரிய ஜெபிக்கும் வீரர் எழும்பட்டுமே எழும்பட்டுமே. அதாவது ஒரே பாடல் நிறைய தெரியும். நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இதான் சிங்கிள் பாட்டு வரும். நிறைய நீங்கள் பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பாடல் டைம் இல்லை. ஓகே, அது பார்த்தீங்கன்னா கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் இயேசப்பா பிள்ளைகளாக நீங்கள் அந்த உருவாக்கும் போது இயேசப்பா உங்களை சொந்த அப்பாவா இயேசப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சத்துருக்களை இயேசப்பா கட்டாயம் மிதித்து போடுவார். நீங்கள் அது என் சத்துருக்கள் அப்படின்னா யார் சொன்னாங்கன்னு வச்சிங்கன்னா, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, உங்கள் தொழிலுக்கு போட்டியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு வேண்டாதவங்க, அவங்களை விதித்து போடுவாருன்னா அவரை கொன்று போடுவாருன்னு கிடையாது. விதித்து போடுவாருன்னா அவங்க உங்களுக்கு சுற்றி அவங்க ரத்த கோட்டைக்கு உங்களை பாதுகாப்பார். சத்துருக்கள் இல்லாமல் நீங்கள் எப்போ நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். கர்த்தர் உங்கள் பாதையில வெளிச்சமாக இருப்பார். கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாகி வாழ்வீங்கன்னு நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுத்துருக்காங்க. விசுவாசிங்க. இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் மறுபடியும் நாளை சந்திப்போம்.